இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான கொரியன் சில்லி கார்லிக் பொட்டேட்டோஸ். ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புது விதமான டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின பூண்டு, சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், எள்ளு, வெங்காயத்தாள், மிளகாய்த்தூள், எண்ணெய், ஒரு சின்னதா மவுத் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்திருக்கிற உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2ல இருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா இந்த உருளைக்கிழங்கு கூட கார்ன்ஃப்ளவர், சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம மஷ்ரூம் ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வாயிருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். அதை சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூம் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது கீழே இருக்குது இல்லைங்களா, ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வெந்து மேலே வந்து மிதக்கும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாமே மேலே மிதக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஐஸ் வாட்டரில் போடலாம். ஐஸ் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஃபோர்த்து ஸ்டெப்பாக ஒரு பவுலில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சோயா சாஸ், மிளகாய்த்தூள், எள்ளு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மஷ்ரூம் ஷேப் பொட்டேட்டோ, அது எல்லாத்தையும் இதில் கலந்துக்கலாம். கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங்கான கொரியன் சில்லி கார்லிக் பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் எம்மி ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.